ஹாய் மக்களே, காலையில் நம்ம வீட்டில் தோசை, முட்டை பொரியல், தக்காளி குழம்பு. அன்னைக்கு தக்காளி பச்சடி வச்சேன், இன்றைக்கி தக்காளி குழம்பு. நைட்டு வச்சது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வைக்கல. தக்காளி குழம்பு. பையன் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறான், அவனுக்கு தோசை, வல்லாரை போட்ட முட்டை பொரியல். வல்லாரையில் சட்னி அரைப்பேன். அவனுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். அது நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாதத்துக்கு சாப்பிடும்போது அதுவும் நல்லாயிருக்கும். வாங்க டீ குடிக்கலாம். இது எப்படின்னா, வெல்லம், டீ தூள் போட்டு டீ. ஜீனி தீர்ந்து போச்சு, அதனால் வெல்லம் போட்டார். வெல்லம் போட்டு காலையிலே போட்டு வச்சுட்டோம். காலையிலே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எப்போவுமே சமைக்க மாட்டேன், என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு கொடுப்பேன். நம்ம வீட்டில் இருக்கோம், அவங்க வெளியில் போய் படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்க சரி நம்ம அம்மா செஞ்சு கொடுப்பாங்கன்னு ஆசையாக வருவாங்க. தோசை ஹோட்டல் மாதிரி எடுக்கணும் அவனுக்கு, நல்லா முறுமுறுன்னு, அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். வாங்க டீ குடிக்கலாம். ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் நல்லா செஞ்சு தர சொல்லுவான் என் பையன். தோசை பிரியர் அவன். குழந்தைகளுக்கு தானே நம்ம வாழ்கிறோம், நமக்காக நம்ம வாழ்கிறோம். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும். அவங்க கையை சொந்த தொழிலில் அவங்க ஜெயிக்கணும். அதனால தான் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி 1000 திட்டினாலும் சண்டை போட்டாலும் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் நான். வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய் மக்களே.